ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வாட்டர் மெலன் வச்சு ஜாம் தான் செஞ்சேன். நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஜாம் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆஃப் வாட்டர் மெலன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அந்த வாட்டர் மெலன் உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு தான் எடுத்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஸ்பூனை வச்சு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஸ்பூனை வச்சு எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. அப்புறம் சீட்ஸும் ரிமூவ் பண்ணிடணும். நம்ம சீட்ஸ் நான் ஒன்று ஒன்றா எடுத்தால் அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வாட்டர் மெலன்ஸ் எல்லாமே ஒரு மிக்சியில் போட்டுட்டு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். நமக்கு அந்த ஜூஸ் தான் தேவை. அதனால் நான் பல்ஸ் மோட்லேயே ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு யோசித்தேன் சீட்ஸ் எல்லாமே அரைஞ்சிருமோன்னு. ஆனால் சீட்ஸ் எதுவுமே அரையலை. ஜூஸ் தனியாக, சீட்ஸ் தனியாகவே வந்துருச்சு. அரைச்சிட்ட பிறகு என்ன பண்ணால் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த ஜூஸு எனக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துச்சு. அப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு கால்வாசி வந்துச்சு அந்த ஆஃப் வாட்டர் மெலனுக்கு. அந்த வாட்டர் மெலன் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பல்ஸ் மோட்லேயே தான் அரைக்கணும். நம்ம நார்மலாக வச்சு அரைச்சா அந்த சீட்ஸ் எல்லாமே அரைஞ்சிரும் நினைக்கிறேன். நான் பல்ஸ் மோடில் தான் வச்சு அரைச்சேன். அப்புறம் அந்த வாட்டர் மெலன் நம்ம ஃப்ளஷ் எடுத்துகிட்டு போய் அந்த தோல் மட்டும் வச்சுருந்தோம்ல, அதை க்ரீன் கலர் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலர் உள்ள ஸ்கின் இருக்கும், அதை மட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதுவும் தான் அந்த ஜூஸில் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் அதுவும் நமக்கு தேவை. அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசானா வேக ரொம்ப லேட் ஆகும். தண்ணியில் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன் நான். அடிகனமாக எதுனா கடாயோ கிண்ணமோ எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சோல்ல, அந்த ஜூஸை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க ஃபஸ்ட்டு ஒரு பபுள்ஸ் வர ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்பைசஸ் இருக்க பிரியாணிலாம் சேர்ப்போம்ல, பட்டை, அந்த பட்டையில் ஒரு 2 துண்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டை எல்லாமே உடஞ்சி தான் இருக்கிறனால ஒரு சின்ன சின்ன பீஸாக நான் ஒரு 5 சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அது கொதித்து வர ஸ்டேஜில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை நிறைய சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டும், இந்த ஒரு கிளாஸ் எனக்கு 50 கிராம் வரும். அந்த சர்க்கரையை மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். அந்த ஜூஸ் நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம பட்டை போட்டோம்ல, அதில் கொதிக்க வைக்கும் போது அந்த பட்டையை ரிமூவ் பண்ணிடணும். நம்ம அதிலே விடக்கூடாது. நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த பட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் ஸ்கின்னை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு நான் ஊற்றுற தண்ணி அப்படியே தான் இருக்கும், இன்னும் குறையில. அது இல்லாமல் நம்ம சர்க்கரை வேறு போட்டோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஊற்றுற ஜூஸு அப்படியே தான் இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷனல் தான், ஃபுட் கலரு. வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுலாம். நான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு அந்த ஒயிட் கலர் ஸ்கின்னு போட்டுல அதெல்லாம் எடுத்து பார்த்தா லைட்டாக வெந்திருக்கு. அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதித்த பிறகு ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணும். கை விடாமல் கிண்டினே இருந்தால் தான், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டினே இருந்தால் நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த நம்ம போட்டோம்ல காய், அதெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்தா பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். அதுலேயே பாதி இது எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் சிம்லேயே தான் இருக்கணும். அது நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வேறு பவுலில் உடனே மாற்றிடணும். அதே பவுலில் விடாதீங்க, அடி பிடிச்சிரும். வேறு பவுலில் மாற்றி அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 hour இல்லை 2 hours அப்படியே வச்சிடலாம். நான் அப்போவே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு அது சூடாக சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து நான் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டேன் நான். நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கல, அதனால் ரொம்ப நாள்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு 1 வீக் கிட்ட, 1 வீக் இல்லை ஒரு 2 வீக்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஜாமை சப்பாத்தி ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பன்னு கூட வச்சு தான் சாப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ வாட்டர் மெலன் சீசன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.